வணக்கம் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தனிமரம். அண்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கார்ட்டூன் சேனல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வர இதில் அனிமி, நரட்டோ, குருட்டோ அதெல்லாம் பார்க்குறதில்ல. அண்ட் அதான் இந்த நிக்கு, போகோ, சுட்டி டிவியில் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. பட் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்கேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு என்ன என்ன சொல்கிறது, நான்லாம் ரொம்ப அடிக்ட் ஆனேன். சின்ன வயசில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேசிக்காக குழந்தைங்க அதான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி சில இதெல்லாம் நான் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். நான் என்ன கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்தேன், ஸோ அது எனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி நான் பேச போகிறேன். அண்டு அதான் இப்போ உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன் சேனல்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கார்ட்டூன் சேனல்ஸ் வரல, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில கார்ட்டூன் சேனல்லாம் தூக்கிட்டான். இல்லை, நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை. நான் இப்போல்லாம் பார்க்குறதில்ல. அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்லாம் பார்த்துருந்தேன் கார்ட்டூன் சேனல்ஸ். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கோச்சிங் கிளாஸ் வச்சுட்டாங்க. 6:30 வரைக்கும் கிளாஸு. அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தோடனே 6:30 to 7 மணி வரைக்கும் ஒன்றுமே சேனல்ஸ் வராது. அப்போ உட்காந்து போகும் நிக்கு அதை உட்காந்து பார்க்குறது தான் என் வேலையே. ஸோ நான் என்னெல்லாம் பார்த்தேன்னு பார்த்துடலாமா? ஸோ வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு சோட்டா பீம். இந்த சோட்டா பீம் பார்க்குறதுக்கு ஐயோ, அது ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க சோட்டா பீம். எல்லா கார்ட்டூன் சேனல்ஸ்க்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இதுக்கும் ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க சோட்டா பீம். அண்ட் அதான் இதில் காளியா, அப்புறம் அந்த குண்டு பையன், அப்புறம் அந்த மங்கி, சுக்கி. இப்போ எல்லாரும் உட்காந்து டார்க் காமெடி போட்டுருக்காங்க சோட்டா பீம் காமெடி வச்சு. பாவம்டா, அது சோட்டா பீம்டா, அது ஒரு கார்ட்டூன் சேனல்டா. பட் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அதே தான் உட்காந்து டார்க் காமெடியாக போட்டு தள்ளுறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை குறைச்சிருங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ஜாக்கி ஜான். ஜாக்கி ஜானை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒழுங்காக தெரில. பட் எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தெரில. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துட்டா. பட் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து நிறைய பார்ப்பேன் ஜாக்கி ஜான்லாம். உண்மையான படம் பார்த்தது வந்து கராத்தே கிட். அது தவிர நான் ஜாக்கி ஜானோடது எதுவும் பார்க்கல. கார்ட்டூன் சேனல்ஸ் தான் பார்த்துருந்தேன். அண்டு நெக்ஸ்ட் மிஸ்டர் பீன். இந்த மிஸ்டர் பீமுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. என்னென்னா, ஈவினிங் க்ளவுட்லாம் மறைஞ்சிருக்கும். அண்டு லைட் ஆஃப் பண்ணோன்னு அந்த மாதிரி நினச்சக்கூடாது. அண்டு அதான் ஒரு பிஸ்கெட்டு, ஒரு காஃபி, ஒரு டீயோ பூஸ்டோ உட்காந்து அது சாப்பிட்டுட்டே பார்க்குறது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபீலு அது மாதிரி எதுவுமே வராதுங்க. ஏன்னா அது மாதிரி நான் நினச்சிருக்கேன். மிஸ்டர் பீமில் என்னென்னா ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு, அண்ட் ஒரு காரு, ஒரு பொம்மை. அந்த மாதிரி வாழணும்னு ஒரு ஆசை. அண்ட் அதில் வந்து ஜெம்ஸ் அந்த இருக்குல்ல, ஜெம்ஸ் பாலு, அதில் டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இவனும் சேர்த்து வைப்பான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 10, 15 சேர்த்து என் ஃப்ரெண்ட்லாம் 50, 60 கிட்ட சேர்த்து வச்சுருப்பான். நாங்கள் அப்படி விளாடுவோம். அதை வச்சு படம்லாம் மேக் பண்ணுவோம் அந்த இதெல்லாம். ஸோ மிஸ்டர் பீம் மாதிரியே வாழணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அது மாதிரி யாராலையும் வாழ முடியாது. வாழலாம், பட் ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அண்ட் அதான் எனக்கு ரொம்ப மிஸ்டர் பீம் ரொம்ப பிடிக்கும். அவனை மாதிரி வாழ்னா எப்படி இருக்கும்? ச்சே, அப்படி யோசிச்சு பார்க்கணுங்க. அண்ட் டிராகன் பூஸ்டர், இது சுட்டி டிவியில் வருது. என்னென்னா, ரேஸ் வைப்பாங்க டிராகனை வச்சு. அது மேலே ஒருத்தன் ஏறி டிராகன் அப்படியே ரேஸ் வச்சு அதில் ஜெயிக்கிறது. அதுக்குன்னு ஒரு போட்டியெலாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ அதான் டிராகன் அலர்ட். ஆக்சுவலி இது சுட்டி டிவியில் டிராகன்ஸ் டேஞ்சர் ஸ்கூல், ஓகேங்களா? டிராகன் இல்லை, சாரி, டேஞ்சர் ஸ்கூல். அண்ட் டேஞ்சர் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது உட்காந்து அந்த தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் அந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும். ஒரு கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்கூலில் நடக்கிற விஷயம், ஹாஸ்டலில் நடக்கிற விஷயம், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அது. அண்ட் அதில் வர ஒரு கேரக்டரும் மறந்து போச்சு. பட் ஒரு கேரக்டர் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ லைக் தட் டேஞ்சர் ஸ்கூல். பட் அது பேர் டேஞ்சர் அலர்ட் சொல்கிறாங்க. வேறு 2, 3 பேர் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சிங்சான். அண்டு சின்சான் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. பட் அதுக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. அதை பார்த்து பார்த்து அது மாதிரியே பண்ணுறது இப்போ வரைக்கும். மீன்ஸ் இப்பயும் பார்ப்பாங்க. அண்ட் அதான் சில இதெல்லாம் டார்க்காக இருக்கும், அதெல்லாம் எடுத்துருவாங்க.
அண்ட் இதுக்கு ஜப்பான்ல அந்த சின்சான் ஒரு வீடே அந்த ஒரு ஒரு கடையே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஃபேமஸாக அந்த சின்சான்னு பார்க்கும்போது அப்போ தான் தெரியும். ஜப்பான்ல அது அவங்களுக்காண்டியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதான் அந்த கடை, அந்த ஏரியா, அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த அந்த ஒரு சின்சான் ஸ்டேஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் சின்சான் இஸ் த பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிஞ்சா ஹட்டோரி, இது ரொம்ப பிடிக்கும். ஒரு நிஞ்சா இருப்பான், அப்புறம் ஒருத்தன் அவன் கூட ஒருத்தன் இருப்பான், ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. அது நிஞ்சா ஹட்டோரி மாதிரி சின்னதாக ஒருத்தன் இருப்பான், அவன் ஒருத்தன் இருப்பான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஞ்சா ஹட்டோரி. அது மோட்டு பத்தில் அது ரொம்ப பிடிக்கும். அது அது நிக்கில் போடுவான். ஸோ அதான் அது சம்சா. அப்புறம் இவன் ஒருத்தன் மூளைக்காரன், இன்னொருத்தன் சம்சா சாப்பிட்டு பலசாலியாக இருப்பான், அந்த மாதிரி. அண்ட் ஸ்கூபிடூ, இது பார்த்த மாதிரி இருக்குது, பட்டு ஞாபகம் இல்லை. பட் நிறைய பேர் தெரியும் ஸ்கூபிடூனா என்னன்ட்டு. அண்டு ஸ்பாஞ்ச் பாப், இது ரொம்ப பிடிக்கும். அந்த கடலுக்குள்ளேயே எல்லாம் நடக்கிற விஷயம். ஸோ கடலுக்குள்ளே நடக்கிற விஷயம்னா மீன் அந்த மாதிரி இல்லை. அந்த ஸ்பாஞ்சு பாபுன்னு நான் அவனுக்கு கீழே போடுறேன் அந்த பிக்சரு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் மறந்து போச்சு. ஸோ அதனால தான். அண்ட் மைட்டி ராஜு, அதான் சோட்டா பீம்லேருந்து ஆமாம், சோட்டா பீம்லேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து மைட்டி ராஜாக மாறிடுவான். இது ஃபஸ்ட்டு சீன்லேயே இதை காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். மைட்டி ராஜ் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு கதையும் இருக்கும். சோட்டா பீமு, அந்த மோட்டு பத்லு, இந்த மைட்டி ராஜுக்கெலாம் ஒரு ஒரு கதை மாதிரியே போகும். அது நல்லாயிருக்கும். அண்ட் பென்டன், இது பார்க்காதவங்க யாருமே இல்லை. அது அப்படியே மாறிட்டு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நான் வாட்சில் வச்சுருந்தேன். பென்டன் உண்மையான வாட்ச்லாம் இல்லை, விற்பாங்க பென்டன் போட்டு. அதெல்லாம் போட்டு போட்டு இப்படி அழுத்தி 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 நான் இப்படி மாட்டேன், நான் இப்படி மாட்டேன், நான் இப்படி மாட்டேன்னு சொல்லி 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 அது ஒரு ஜாலியாக இருக்கும். எல்லா ஒரு கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்த்து இதுக்கு மேலே நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் இருக்குது. இதை விட நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதுதான். ஸோ அதான் 90s கிட்ஸ்க்குலாம் அந்த சக்திமான் அது நான் பார்த்துருக்கேன். அதான் பார்த்தீங்களா, இப்போ தான் எனக்கு தோணுது எல்லாம். அது கார்ட்டூன் சேனலில், பட் அது ஒரு பார்க்க எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல்ஸ்லாம், இந்த கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேனல்ஸில் வீடியோஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் பேசின வரைக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்டு வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.